நான் 2000 பேரோட கண்டிப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காருவேன் சார். எனக்கு தெரியாது, அவரை நீங்க ரிமாண்ட் பண்ணி ஆகணும் சார். அவ்வளவுதான் எங்களோட வேண்டுகோள், அவ்வளவுதான். அவரை ரிமாண்ட் பண்ணுங்க. ஒரு பெண்ணை அடிச்சிருக்காரு, ட்ரெஸ்ஸை கிழிச்சிருக்காரு, இவங்க காட்டி, அவங்க அம்மா காட்டி, அவங்க அப்பா காட்டி, ஏன் விட மாட்டேன். அது என்ன ஆனாலும் சரி நான் போராடுவேன். என் பேர் ஹேமலதா. நானும் எங்க அம்மாவும் கடையில இருக்க போகும்போது என் தங்கச்சி வந்து டிவிகே கட்சிக்கு போனான்ட்டு எதுக்கு போனான்னு என்கிட்ட நிறைய தடவை கேட்டிருக்காரு. நான் போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு கேட்டதுக்கு கையை முறுக்கி அடிச்சு இங்க காலை பிடிச்சி இழுத்து ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு பிடிச்சி கீழே தள்ளி விட்டாரு. இது இல்லாம எங்க அம்மாவை, எங்க அப்பாவை, என் தங்கச்சி எல்லாரையும் போட்டு அடிச்சாரு. குடும்பத்தையே தப்பா ரோட்ல நின்று பேசி கடையை அடிச்சு உடைச்சிட்டாரு. 25 வருஷமா இந்த இரும்பியூர்லதான் இருக்காரு. இது எந்த பிரச்சனையுமே இருந்தது இல்லை. நீங்க வேணா யாருக்கிட்ட கேட்டு பாருங்க, அப்பாவை பத்தி எந்த பேருமே சொல்ல மாட்டாங்க. அப்படியேப்பட்ட குடும்பத்தை இப்ப வந்து இவ்வளவு தூரம் கேவலப்படுத்தி இவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்க. எனக்கு இங்க போன் பண்ணிட்டு இவன் மயில் போட்டு விழுந்துட்டா. போன் பண்ணி எனக்கு சொன்னா, அதுக்கப்புறம் போட்டு இவளை அடிச்சிருக்கா. அம்மாவையும் போட்டு அவ்வளோ நான் அதுக்கப்புறம் வரேன்னா அவங்களோட வைஃப் பண்ணிட்டு இங்க போட்டு என்ன அடிக்கிறாங்க. சொல்லியே அடிச்சிருக்கான், உன் தங்கச்சி டிவி கேட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லியே அடிச்சிருக்கான். அவன் எப்படி அந்த மாதிரி அடிக்கலான்றது எனக்கு தெரியல. அவ அப்படியே கீழே விழுந்துட்டு இருக்கா. கீழே விழுந்தவள நெஞ்சில எல்லாம் போட்டு உடஞ்சிருக்காரு. அவன் நெஞ்சு வலிக்குதுன்னு வேற சொல்லிட்டு இருக்கா. அதை சொல்லவே இப்போ எப்படி சொல்றது, இப்ப போலீஸ் வந்து கேக்குறாங்க, அவ சொல்ல கூட பயப்படுறான். அவ எங்களை ஏதாவது பண்ணிடுவாரு. இப்ப எனக்குமே பயமா தான் இருக்கு. என்ன ஏதாவது பண்ணிடுவாங்களோ, இப்ப நான் இந்த இது சொல்றது கூட என்ன ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு எனக்குமே பயமா தான் இருக்கு. அதாவது ஒரு கட்சியில வந்து எல்லாருமே கட்சிக்காக போட்டிடுவாங்க, எல்லாரும் போய் கேன்வாஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த திமுக மட்டும்தான் கேன்வாஸ் பண்றவங்களை அடிப்பாங்க, இல்லைன்னா பின்னாடி போய் கேன்வாஸ் பண்றவங்களை எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எதனா வந்து காவல்துறை மூலமா அழுத்தம் கொடுக்குறாங்க. இந்த ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு கேவலத்துலயும் கேவலமா ஒரு பெண், அதுவும் குழந்தை பசங்க, அந்த பொண்ணுக்கு நெஞ்சு போன வயசு இருக்கும். அவளுக்கு 19 வயசு, 21 வயசு பொண்ணு. இந்த பொண்ணுங்களை போட்டு அடிக்கிறதுக்கு மனசு இருக்குமா ஒரு நாளுக்கு? ஏன்னா அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்காதா? அதுவும் அவங்க தமிழக வெற்றி கழகத்துல போயிட்டு அவங்க போய் ஓட்டு கேட்கறது அவ்வளவு ஒரு கேவலமான விஷயமா? ஒரு கட்சி தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சுன்னா தலைவர் மேல கட்சியை வந்து தொடங்கினாரு. இன்னைக்கு எந்த கட்சிக்காரர்களுக்குனாலே வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு செயலை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, இந்த தடவை தாம்பரம் தொகுதியில திமுக டெபாசிட் வாங்காது, எழுதி வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு இழிவான ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கீங்க. எங்க பெண்கள் மேல கை வச்சா நாங்க அப்படி சும்மா விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவோம், ஐயோ யாரும் அஷ்டாங்க அப்படின்னு கையில சைலண்டா போயிட்டு வச்சிருக்கீங்களா? கட்டாயம் இதுக்கான நடவடிக்கை காவல்துறை எடுக்கலாம். மாபெரும் ஒரு கண்டன போராட்டத்தை அறிவிச்சு அதுக்கான போராட்டத்தை முற்றுகிட்டு அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அத்தனையும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எல்லாமே போராடுவோம் என்பதை நேரத்தில் தெரிவிச்சு கொள்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு செயலில் நீங்க ஈடுபட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அடுத்த கட்டமாக என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் நாங்கள் செய்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.